கர்த்தருடைய சமூகத்தில் இந்த நாளில் ஒரு திருமண நாளுக்காக நம்ம எல்லாம் இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கோம். திருமண நாள் மத்தியில் இன்றைக்கு தேவனுடைய மகிமையும் தேவனுடைய பிரசமும் இந்த தம்பதிகளுக்கு வரணும்னு சொல்லி தேவ ஆவியானவர் நம்ம மத்தியில் வந்து இன்றைக்கு அசைவாடி அவர் வந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி தேவனை நம்ம வரவேற்க போகிறோம். அனைவரும் எழுந்து நின்று இந்த வேலையில் தேவனுக்கு அவருக்கு மகிமைப்படும்படியாய் ஒரு ஆராதனை அவருக்கு செலுத்தி கர்த்தரை நம்ம சந்தோஷப்படுத்தி அவரை மகிமைப்படுத்துகிற நேரம் இது. அனைவரும் எழுந்திருப்போம். பாடல் தெரியாதிய கூட நம்மளுக்கு பரவாயில்ல, இன்னைக்கு புதுசாக வந்திருப்பீங்க. நீங்கள் கரங்களை தட்டினாலே தேவனுடைய கர்த்தர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் அந்த நாளில். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்க உட்காந்து ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தருக்கு சிறிது நேரம் கண்களை மூடி நன்றி செலுத்தி தேவ மகிமைக்காக தேவ பிரசன்னத்துக்காக இந்த நாள் கர்த்தர் ஏற்படுத்தின நாள் அவருக்கு கண்களை மூடி நன்றி செலுத்துவோமா. நல்ல தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் ஆண்டவரே. இந்த நாளை கொடுத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த திருமண ஆராதனையில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியா என் தேவனுடைய பிரசன்னம் அந்த பிள்ளைகள் மேல் இறங்கி வரும்படியா ஆண்டவரே அப்பா தகப்பனே இந்த நாளில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு ஆவியானவரே நீர் இந்த இடத்துல ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னமும் உங்களுடைய மகிமையை இறங்கி வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அளவில்லாத பிரசன்னத்தினால நிரப்ப வேண்டும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வழிகள் எல்லாம் காற்று என் தேவன் இந்த நாளை நடத்தினதுக்காக நன்றி. காலையிலிருந்து இம்மட்டுமாய் நீ நடத்தினதுக்காக நன்றி ராஜா. அப்பா, உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, நீர் இருப்பவராகவும் இருக்கிறவருமாக வரப்போற தேவனமாக இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. நன்றி ஆவியானவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படும்படியாய் தேவனை ஆராதனைக்குள்ளாக நம்ம போவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். Hallelujah.
உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கும்போது ஒவ்வொரு நாளும் அது ஒரு இன்பமான நாள் ஆண்டவரே. 1000 நாட்களை பார்க்கிலும் உம்முடைய சமூகத்துல இருப்பதே இன்பம் ஆண்டவரே. அப்பா மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரித்து மீண்டுமாகவே நாங்கள் மகிமைப்படுத்தி உயர்த்துகிறோம். எபினேசரே, இதுவரை எங்களை உதவி செய்த தேவன், இனிமேலும் எங்களை நடத்த போறவர் நீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி ஆவியானவரே. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்லோரி எல்லோரி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்லோரி எல்லோரி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஏகோவாரப்பா, ஏகோவாரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஏகோவாரப்பா, ஏகோவாரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்துக்கு நேரம். எபினேசரே, அப்பா, இதுவரை எங்களை நடத்தி வந்தீர், இனிமேலும் நீர் எங்களை நடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே.
பாவக்கு நன்றி ராஜா. உள்ளச்சின் ஆழத்துல அந்த அறிவுல சொல்லுவோம். நம்ம ஜீவனோட இம்மட்டமா எங்களை உதவி செய்த எபினேசரே, இனியும் எங்களை நடத்த போறதுக்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆவியானவரே நீர் பொறுப்படுத்தி நடத்த வேண்டும்படியா இந்த நாள் விசேஷித்த நாளாய் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த திருமண தம்பதிகளை நீர் வழி நடத்த போறதுக்காக மக்கள் நன்றி செலுத்தி உங்களுடைய கிருபையின் கருத்துல ஒப்பு கொடுத்து செவிக்கிறேன். என் செவம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அனைவரும் அப்படியே அமருவோம். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸோ இன்றைக்கு நம்ம ஒரு விசேஷமான ஒரு செலிப்ரேஷனுக்காக வந்திருக்கோம். நித்தின், அபிலேஷ் அண்ட் விக்னேஸ்வரியோட திருமணம். ஸோ இந்த காரியத்தை குறித்து அடுத்ததாக பார்த்து கொண்டு இந்த காரியத்தை ஆசீர்வாதம் போவதற்காக எல்லோரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி நம்ம EVG டாக்டர் சுமிதா அவர்களை முன்னுக்கு அழைப்போமாக. ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் எழுந்து ஜெபம் பண்ணிட்டு நம்ம உட்காரலாம். Thank you Jesus. கண்களை மூடி ஒரு நிமிடம் நம்ம ஜெபிப்போம். Thank you Jesus. அன்பின் பரலோக தந்தையே, அப்ப ஆண்டவரே, இந்த மாலை வேளை ஆண்டவரே NJPH பிரேயர் ஹவுஸ்ல ஆண்டவரே எங்களை எல்லோரும் ஒன்றாக நீங்க இணையும்படியாக செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா. இந்த மகிழ்ச்சியான திருமண காரியத்தை ஆண்டவரே நீரே முன்னாடி நின்று நடத்த போறதுக்காக நன்றி அப்பா. தேவ சமூகத்துக்கு முன்பதாக, தேவ தூதருக்கு முன்பதாக இந்த மணமகனையும் மணமகளையும் ஆண்டவரே திருமண காரியத்துல ஒன்றுபட்டு ஆண்டவரே நீங்க தாப்பா அங்கீகாரம் கொடுக்க போறீங்க. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா. மலேசியா தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும். நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீங்க ஆசீர்வதிக்கணும் அப்பா. உங்களோட தெய்வீக பிரசன்னம் இங்க இறங்கி வந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா. ஆவியானவரே, என் மூலமா ஆண்டவரே மணமகனிடத்திலும் மணமகள் இடத்திலும் ஆண்டவரே உடன்படிக்கையின் உறுதி வாக்குறுதியை நீங்க வாங்கி கொண்டு இந்த திருமண காரியத்தை நீர் அங்கீகாரம் கொடுக்க போறதுக்காக நன்றி. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உட்காருவோம். ஹல்லேலூயா. பிரேஸ் தி லார்ட். விசேஷமான நாள். வாழ்க்கை ஆரம்பிக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு நாள், திருமண காரியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மணமகனும் மணமகளும் போன் மியூட்ல வச்சிருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மணமகன் நித்தின் அபிலாஷ், மணமகள் விக்னேஸ்வரி, ஆனா நான் கூப்பிடுறது ஷர்மிளா. அபி விக்கி பரிசுத்த திருமண ஐக்கியத்தில
ஐக்கியப்படும்படி காணவும் அவர்கள் செய்ய போகிற உறுதிமொழியை கேட்கவும் தேவ சமூகத்துல நிக்கிற நாம் தேவனுடைய ஆசீர்வாதம் இவர்கள் மேல தங்குவதற்காக நம்ம எல்லாரும் இங்க கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். Thank you Jesus. திருமணம் காரியம், இட்ஸ் a நியூ பிகினிங். புது ஆரம்பம், வாழ்க்கையின் புது ஆரம்பம் உங்க மகனுக்கு. இவ்வளவு நாள் வந்து அவரு சிங்கிளா இருந்தாரு, இப்ப லைஃப் பார்ட்னர். மேரேஜ் இஸ் a நியூ பிகினிங். திருமணம் என்பது புது ஆரம்பம், வாழ்க்கையின் ஆரம்ப கட்டம். திருமணம் என்பது ஒரு ஜர்னி, லைஃப் ஜர்னி. ஜர்னினாக்கா அப்படியே டிராவல் பண்ணி டெஸ்டினேஷன்ல நடுவில் விட்டுட்டு போறது இல்லை, டில் தி எண்ட் வரைக்கும் இது ஜர்னி, பயணம். திருமணம் என்பது ஒரு நீண்ட காலம் நித்திய பயணம், டுகெதரா பயணிக்கணும். ஹல்லேலூயா. திருமணம் என்பது ஒரு பிளெஸிங், ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்பது இறைவன் கொடுக்கிற வரம், குழந்தை செல்வங்கள் இறைவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. திருமணம் என்பது புதிய சந்தோஷம், நியூ ஜாய். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கினாலே வாழ்க்கை வெற்றிகரமா நடக்கும். 3 காரியங்கள் நான் தெரியப்படுத்துறேன், திருமண காரியத்துக்கு வெற்றியா நடக்க முடியும். அந்த டிப்ஸ் மட்டும் புடிச்சுக்கங்க, அவ்வளவுதான். திருமணம் காரியம் 3 காரியங்களை நம்ம வந்து மனதில் வைத்துக் கொண்டு, முதலாவது காரியம் தேவனை குறித்து, திருமண காரியத்தை ஏற்பாடு பண்ண அந்த தேவனை குறித்து சரியான அறிவு, சரியான புரிதல் நம்ம தெரிஞ்சுக்கணும். தேவன் தான் இந்த காரியத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம் திருமண வாழ்க்கையை குறித்து சரியான அறிவு. அதாவது என்னன்னாக்கா அந்த பிளானிங், ப்ரிப்பரேஷன், ஆயத்தப்படுத்துதல். அது ஃபைனான்ஸ் ஆகட்டும், சொந்த பந்தங்களை கூப்பிடுறதாகட்டும், இதெல்லாம் வந்து ஆயத்தப்படுத்தல், அதாவது சரியான பிளான் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். மூணாவது காரியம் தான் மிக முக்கியமான காரியம். தம்பிக்கோ பொண்ணுக்கோ நான் சொல்றது என்னன்னாக்கா, நீங்க மணக்க போகிற நபரை பற்றி சரியான புரிதல், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. யார் என்னன்றது சரியா நம்ம புரிஞ்சுக்கினா இந்த 3 காரியங்கள் திருமண காரியத்துக்கு வெற்றிகரமா நம்ம நடத்த முடியும், வாழ்க்கையை சுமூகமா நம்ம நடத்த முடியும். எபிரேயர்கள் நிறுவனம் 13 அதிகாரத்துல 4 வசனத்தின்படி, விவாகமானது யாவருக்கும் கனமுள்ளதாகவும் விவாகம் பரிசுத்தம் உள்ளதாகவும் இருக்க வேண்டும். பரிசுத்தமான ஒரு திருமணம் இது. 2 பேரும் ஈக்குவலா இருக்கணும்னு ஆண்டவர் விருப்பப்படுறாரு. சரி சமமா எந்த இடத்துல போனாலையும் தன்னோட மனைவிய விட்டு கொடுக்காம அபிலாஷ் நீங்க பாத்துக்கணும். அதே மாதிரி நீயோ ஷர்மிளா எந்த இடத்துல போனாலும் அபிலாஷுக்கு எந்த ஒரு கன மகிமையில குறைவு இருக்கிறபடி பார்த்துக்கணும், நீ வராதபடி நீ தான் பார்த்துக்கணும். இதுதான் இந்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கு. கனமுள்ளதாகவும் இருக்கணும். கனம், 2 பேரும் ரெஸ்பெக்ட் ஈச் அதர், அப்படி ஹானர் பண்ணி பண்றது மூலமா வாழ்க்கை ரொம்ப நல்லா அமோகமா மகிழ்ச்சியா இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் வந்து வேதத்தின்படி வானத்தையும் பூமியும் படைச்சாரு, சகலத்தையும் படிச்சாரு. ஏதேன் தோட்டத்தை படிச்சாரு, முதல் மனிதன் ஆதாம படிச்சாரு, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதுக்கப்புறம் ஏவால படிக்கிறார், மனிதன் தனியாக இருக்க கூடாதுன்னு சொல்லி ஆதியாகமும் 2:18 படி மனிதன் தனியாக இருக்க கூடாதுன்றதுக்காக ஆதியாகமும் 2:22 படி அவனுக்கு ஒரு பெண்ணை வந்து உதவியாக இருக்கட்டும் சொல்லி ஒரு ஏவால உருவாக்குறார். ஏவால வந்து அவர் மனிதன் அந்த ஆதாமோட வெலா எலும்பை எடுத்துதான் ஒரு பெண்ணை உருவாக்குறார். அந்த வெலா எலும்பு அபிலாஷ் வளைஞ்சுதான் இருக்கும். எப்போது நீ கரெக்ட் பண்ணணும்னு முயற்சி கூட பண்ணாத, வளைஞ்சுதான் இருக்கும். நம்ம தான் விட்டு கொடுத்துட்டு அனுசரிச்சுட்டு போனோம். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கத்தான் செய்யும் இல்லையா? அதுதான் நல்ல நீடித்த காலமா அந்த திருமண பந்தத்தை ஆண்டவர் கொண்டு போவார். ஹல்லேலூயா. ஸ்ட்ரெயிட் இப்ப வெலா எலும்பு ஸ்ட்ரெயிட் பண்ணா அவ்வளவுதான் ஃபெயிலியர், நீதான் வளைஞ்சுதான் இருக்கும். இந்த சின்ன சின்ன டிப்ஸ் நீ வந்து மனசுல வச்சுக்கோ. வெரி குட். ஸோ ஆதாமுக்கு துணையாக ஒரு பெண்ணை அவர் உருவாக்குறார்.
ஆதாம் ஏவாள் அந்த காலத்துல 2 காரியத்தை 2 பிரமாணத்தை அவங்க மிஸ் பண்றாங்க. 2 பிரமாணத்தை அந்த காலத்துல மிஸ் பண்றாங்க. இவங்க 2 பேர் தான் ஆணு பெண். ஆண்டவர் மனுஷனை அந்த உறவுக்குள்ள கொண்டு வந்தது முதல்ல கணவன் மனைவி என்ற உறவை தான் கொண்டு வரார். ஆதாமையும் ஏவாளை தான் கொண்டு வரார். கொண்டு வந்த தருணம் இவங்க 2 பேரும் ஒற்றுமையா இருக்கணும். ஆனா அவங்க 2 பேருக்குள்ள அந்த காலத்துல மிஸ் ஆன 2 பிரமாணத்தை இந்த இடத்துல உங்களுக்கு நினைவு கொண்டு வரேன். அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னாக்கா, இவங்க 2 பேரும் எப்படி தனித்தனியாக ஆனாங்கன்றது அது தேவ ரகசியமாகவே இருக்கு. ஏவாள் தனியாக இருக்கிறார். இவர் தான் பிதா தான் எல்லா ஏதேன் தோட்டத்தை படைச்சாரு. எல்லா தோட்டத்தை உருவாக்கி அதுல ஒரு மரத்தை படைச்சு அதுல ஒரு கனிகளை உருவாக்கி அவங்களுக்கு கரெக்டா தெரியப்படுத்துறாரு, நீங்க எல்லா மரத்தோட கனிகள் சாப்பிடு, ஆனா இந்த மரத்தோட கனி மட்டும் சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு போறாரு. நீ சாப்பிட்டீங்கன்னா செத்துடுவேன்னு சொல்றாரு. அப்போ இந்த பெண் தனியா இருக்கிறக்குள்ள ஒரு பிசாசான நீ இது சாப்பிடு, நீ சாகவே சாக மாட்டாய் சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி அதை சாப்பிட வச்சிடுறான் பிசாசானுவ. அப்போ அந்த நேரத்துல இங்க என்ன ஆவியானவர் தெரியப்படுத்துறாருனாக்கா, கணவன் மனைவிக்குள்ள கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப அவசியம், அன்பு இருக்கணும். மனைவிமார்களுக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்றாரு. அப்போ அந்த காலத்துல ஏவாள் மிஸ் பண்ண ஒரு பிரமாணம் கீழ்ப்படிதல் இல்லாதது. அந்த நேரத்துல எப்படி அவங்க தனியாக இருந்தாங்க, அந்த நேரத்துல ஆதாம் எங்க போனாரு யாருக்குமே தெரியாது. இந்த செய்தியை கேட்கிற யாராவது இருந்தாக்கா அவங்க எங்க போனாங்கன்றது எனக்கு கமெண்ட்ஸ்ல போடுங்க. அது ரகசியமாவே இருக்கு. இவங்க தனியாக இருக்கிறக்குள்ளதான் அந்த இடத்துல பிசாசானவன் பிரெயின் வாஷ் பண்றாரு. அப்போ ஏவாளுக்கு கீழ்ப்படிதல் இல்லாம இருந்தது, கணவன் கூட இல்ல. ஏன்னா அவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க, 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கணும்ன்றது அவர் லாவே போட்டாரு. இவங்க 2 பேரும் பிரிய ஆரம்பிச்சதுனாலதான் பிசாசானவன் நுழையிறான். இந்த பக்கம் ஆதாம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அன்பாக இருக்கணும் தான் மனைவி கிட்ட சொல்லி இருந்தாரு காட், அன்பா இருக்கணும். அப்போ அந்த காலத்துல ஆதாம்க்கு அந்த மனைவி மேல அன்பு இல்லாததுனாலதான் மனைவியை தனியா விட்டதுனால அந்த ஒரு தருணத்துல தான் இந்த விஷயமே நடக்குது. அந்த ஒரு சிச்சுவேஷன், அந்த ஒரு தருணம் இந்த விஷயம் நடக்குது. ஆதாம் தனியாக இருக்கிறக்குள்ளதான் பிசாசானவன் ஏவால அட்டாக் பண்றான், பழத்தை சாப்பிட வைக்கிறான், பாவம் சாபமாக மாறுது. அப்போ ஆதாம்க்கு அங்க மனைவி மேல அன்பு மிஸ்ஸிங்கா இருந்தது. இந்த பக்கம் ஏவாளுக்கு கணவன் மேல கிட்ட கீழ்ப்படிதல் இல்லாதது. இந்த 2 விஷயம் மிஸ்ஸிங்கா இருந்ததுனால இந்த தருணத்துல ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு, மனைவிக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப அவசியம். அதே நேரத்துல கணவன் நீங்க அபிலாஷ் நீங்க அன்பா இருக்கணும், ஷர்மிளா நீ கணவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். இந்த 2 விஷயத்தை நீங்க மனதில் வைத்துக்கொண்டு அந்த தவறி விட்ட அந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணணும். ஹல்லேலூயா. கொலோசியன்ஸ் 3 அதிகாரத்துல 18-19 கொலோசியன்ஸ். இதுதான் இந்த கால தருணத்துல ஆண்டவர் அந்த தவறி விட்ட அந்த ஒரு விஷயத்தை, அந்த ஒரு 2 பிரமாணத்தை இந்த காலகட்டத்துல ஃபாலோ பண்ணுன்னு சொல்றாரு. கீழ்ப்படிதல், அப்புறம் அன்பு. உங்களுக்கு அன்பு, கீழ்ப்படிதல் அவங்களுக்கு இருக்கணும். ஸோ இது 2மே ஈக்குவலா இருந்தா ஆட்டோமேட்டிக்லி அந்த வாழ்க்கை ரொம்ப நல்லா போகும். ஹல்லேலூயா. கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். இதுதான் ஆண்டவர் ஷர்மிளா பார்த்து சொல்றார். ஹல்லேலூயா. புருஷர்களே, நீங்கள் மனைவிகள் மேலே அன்பு கூறுங்கள், அவர்கள் மேலே கசந்து கொள்ளாதிருங்கள் அப்படின்னு தெரியப்படுத்துற. ஆவி ஆத்மா சரீரத்துல நீங்க 2 பேரும் ஒன்னாக இருக்கணும்ன்றது அவரோட விருப்பமாக இருக்கு. ஹல்லேலூயா. எபேசியன் 5 அதிகாரத்துல 22-33 வரைக்கும் நம்ம வாசிச்சா தெரியும். அந்த 2 பேர் நடுவுல 3ஆவதான பிசாசானவன் நுழைஞ்சக்குள்ளதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அப்போ நம்ம உங்களை 2 பேரோட வாழ்க்கையில மூணாவதாக இருக்க வேண்டிய ஒரே ஒருத்தர் ஆண்டவர் தான் இருக்கணும். ஆண்டவர் இருந்தா தான் அந்த வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த 3ஆவதாக யாருமே நடுவுல வைக்காதீங்க. பாஸ்டர் ஆகட்டும், ஜட்ஜ் ஆகட்டும், லாயர் ஆகட்டும், வக்கீல் ஆகட்டும், யாருமே வேண்டாம் இல்லையா?
அந்த மட்டும் நம்ம வச்சுக்கலாம். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட நீங்க இறைவன் கிட்ட கேட்கறதுக்குள்ள அவரே வந்து எல்லாமே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கொலோசியர் 3:13 படி ஒருவருக்கொருவர் தாங்கி ஒருவர் மேலே குறைபாடு உண்டாகாமல் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்ததை போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 2 பேரும் விட்டு கொடுத்து போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம வந்து லீட் பண்ணணும். ஒரு சின்ன பிரச்சனை அது பெருசா ஆக்கிடக்கூடாது. அதை வந்து 2 பேரும் புரிஞ்சுன்னு அது படி நடக்கணும். இவங்க 2 பேர் கையில ஒரு மைக் கொடுங்க. தெரியப்படுத்துறார். அன்புதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 13:13 படி இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு 3ம் நிலைத்திருக்கிறதே. இவைகள் எல்லாம் விட அன்பு தான் பெரியதாக இருக்கு. அன்பு தான் மெயின் இல்லையா? நல்ல ஒரு கணவனுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு பாய் ஃப்ரெண்ட், உங்களுக்கு நல்ல ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், அவங்க நல்லபடியா குடும்ப வாழ்க்கை நடத்தணும். ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். லவ் பண்ற டைம்ல வந்து ஷர்மிளா நல்லா ஒரு ஜீன் பேண்ட் எல்லாம் போட்டுட்டு கூட பைக்ல போயிட்டு இருக்கா. அபிலாஷ் கூட எனக்கு ஒரு கோகோ கோலா வாங்கி கொடுனாக்கா உடனே போய் வாங்கி கொடுப்பேன். ஆஃப்டர் மேரேஜ் அப்படி கேட்க சொல்லுங்க, கண்டிப்பா அது வந்து நடக்காது. உனக்கு வந்து ஜாஸ்தி, உனக்கு என்ன பெருமை ஜாஸ்தி, ஏன்னா நான் போய் வாங்கினேன்னா அப்படி இப்படி நல்லா பேச ஆரம்பிக்க. அந்த அன்பு எப்போதே இருக்கணும். ஒரு மெசேஜ்ல வந்து ஒரு பாஸ்டர் இப்படியாக சொன்னாரு. ஒரு கணவன் ஆஃப்டர் மேரேஜ் மனைவியோட பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. ஒரு பவுச்சில் வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. அந்த கிஃப்ட் கொடுத்த உடனே அவர் தெரியப்படுத்துறாரு, நீ இதை வச்சுக்கோ, நான் உடனே வந்து ஆஃபீஸ் போகணும், எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்குது. அப்புறம் அந்த மனைவி வந்து அந்த பவுச், அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஒரு கார் சாவி இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவங்க வந்து டிரைவிங் படிச்சிருக்கிறதுனால சரின்னு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. இவங்க பாட்டுக்கு ஹஸ்பண்ட் போன கையோடு இவங்க போகிறாங்க. காடி எடுத்துகிட்டு போகிறாங்க. போனாங்க. போய் அங்கே ஒரு இடத்துல ஒரு கட்டத்தில் போய் இடிச்சிடுறாங்க. இடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. கண்ணை முழிச்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. உன் லைசன்ஸ் எடு, உன்னோட டீட்டெயில்ஸ் எடு, அது இது இருக்கு. நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஆக்சிடென்ட் ஆனாக்கா எல்லாம் அவங்க சும்மா அப்படியெல்லாம் லேஸில் விட மாட்டாங்க. அப்புறம் இவங்க வந்து எல்லாமே இருக்கு பாருங்க சார்ன்னு சொல்லிட்டு அந்த பவுச்சையும் எடுத்து காமிக்கிறாங்க. அந்த பவுச்சில் ஒரு லெட்ரு இருக்கா. அந்த லெட்டரில் இந்த கணவர் என்ன எழுதியிருக்கிறாருனாக்கா, நீ கவலைப்படாத, இந்த காரை காட்டிலும் நான் உன் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு அந்த லெட்டரையும் அந்த போலீஸ்காரங்க படிச்ச உடனே அந்த அம்மா அமுச்சு விட்டாங்களா. அவ்வளோ அன்பு. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அன்பு தான் ரொம்ப ரொம்ப அவசியமும் தேவன் தெரியப்படுத்துறாரு. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த 3லும் மிக பெரியது அன்பு மட்டும்தான். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 4:2 படி மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உங்களோட விஷயத்துல ரொம்ப ரொம்ப அவசியம். மனத்தாழ்மை, நீடிய பொறுமை. எந்த விஷயம் வந்தாலும் அப்படியே எரிஞ்சு விழக்கூடாது. பொறுமையா 2 பேரும் எந்த ஒரு விஷயமானாலும் 2 பேரும் பேசி டிஸ்கஸ் பண்ணி 2 பேருக்குள்ள ஒரு சமாதானம் வரணும். அந்த சமாதானத்தோட எந்த ஒரு காரியமா இருக்கட்டும் சமாதானத்தோட நீங்க நடத்துங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு விஷயம், சின்ன சின்ன விஷயத்துல நீங்க வந்து பார்த்து நடந்துக்கணும். சமாதானத்தை ஒரு நாளும் நீங்க குறைச்சிடக்கூடாது. உங்களுக்குள்ள அன்பு மட்டுமே நிலைத்து இருக்கணும். ஹல்லேலூயா. 1 பீட்டர் 3 அதிகாரத்திலிருந்து 1-7 இந்த விஷயத்தின்படி குடும்பத்துல நம்ம இந்த காரியத்தை குறித்து நம்ம இந்த விஷயத்துல என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிறோம் அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே வெற்றிகரமான ஒரு திருமணம் அது நல்லா இருக்கும். நித்திய ஜீவனை நீங்க அடைய முடியும். ஸோ எல்லா அது பர்பஸே நித்திய ஜீவனுக்கு உண்டான ஒரு விஷயம் தான். நீங்க கடைசி வரைக்கும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காமிக்கணும். இதுதான் தேவன் வந்து மகிமைப்படுவார். ஹல்லேலூயா.
எபேசியன் 5:21 படி விவாக வாழ்க்கை பற்றி ஆண்டவர் தெரியப்படுத்துறாரு. தேவ பயம் ரொம்ப ரொம்ப அவசியம். தேவ பயம் இருந்தால் மட்டும்தான் ஒருவருக்கு ஒருவர் நம்ம கீழ்ப்படுத்து நடக்க முடியும். 2 பேரும் ஈக்குவல், 2 பேரும் சரிசமமாக இருக்கணும். நான் நீ வந்தா கிடையாது. ஸோ 2 பேரும் ஈக்குவலாக இருக்கணும். அதே நேரத்தில் உங்கள் தாய் தகப்பனுக்கு நீங்கள் கனம் பண்ணி தான் ஆகணும். கனம் பண்ணணும். தாய் தகப்பனை கனம் பண்றது மூலமாக உங்க 2 பேரோட ஆயுள் நாட்கள் நீடித்து இருக்கும். இது கட்டளை, பிரதான கட்டளைகள் 10 கட்டளைகள 5வது கட்டளை, உன் தாய் தகப்பன், ஹானர் யோர் ஃபாதர் அண்ட் மதர். ஸோ அது நீங்க பண்ணித்தான் ஆகணும். இவ்வளவு நாள் வரைக்கும் ஷர்மிளாவை இந்த வருஷத்து இவ்வளோ ஏஜ் வரைக்கும் வளர்த்து இருக்கிற அவங்களோட தாய் இதுக்கு மேல உங்களோட சொந்த தாயாக நீங்க எண்ணணும். அதே மாதிரி ஷர்மிளா இவங்கள வளர்த்து ஆளாக்குன்னு அவங்க அப்பா அம்மாவை உங்களோட சொந்த அப்பா அம்மாவாக நீங்க எண்ணணும். எண்ணி 2 பேருக்கும் நீங்க ரெஸ்பெக்ட், ஹானர், மரியாதை கொடுத்து குடும்ப வாழ்க்கையை நடத்தணும். ஓகேவா? ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மனிதன் பாவம் செய்யாத இருந்த காலத்திலே திருமணம் தேவனால ஏற்பாடு பண்ணப்பட்ட, தேவனால ஆசீர்வதிக்க பண்ணப்பட்ட ஒரு விஷயம். இதுதான் வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. ஜெனசிஸ் 1:27-28. அதே நேரத்தில் இந்த திருமண காரியத்துக்கு நீங்க இன்வைட் பண்ணது ஜீசஸ் கிரைஸ்ட். யோவான் 2:2 படி ஜீசஸ் கிரைஸ்டையும் அவரோட ஃபாலோவர்ஸ் நீங்க இன்வைட் பண்ணிருக்கிறீங்க. அவங்க இங்க வந்தாச்சு. ஹல்லேலூயா. இது ஒரு பிளெஸ்டான ஆசீர்வாதமான திருமணம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கானான் ஊரில் நடந்த திருமணத்துக்கு சென்று தமக்கு முன்பதாக முதலாவது அற்புதத்தை எல்லாருக்கும் முன்பதாக அவர் திருமண காரியத்துல செய்யறாரு. அந்த திருமண வாழ்க்கையை அங்கீகாரம் படுத்துறாரு. அவர் தான் தண்ணீரை திராட்சை ரசமாக மாத்தி அந்த திருமண காரியத்தை அவர் தான் முதல்ல அற்புதத்தை செய்யறாரு. ஏசப்பா பண்ணியிருக்கிற நிறைய அற்புதங்கள்ல முதல் அற்புதம் இதுதான். கானானூர் கல்யாணத்துல போய் கலந்துக்கிறாரு. அங்க திராட்சை ரசம் குறைவா இருக்குது, ஜனக்கூட்டம் நிறைஞ்சி இருக்கு. முதல் பந்தியில திராட்சை ரசம் காலி ஆயிடுது. என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த இடத்துல தான் அவரு மறுபடியும் நீங்க தண்ணி ஊத்துங்கன்னு சொல்லிட்டு அவர் கையை வச்சு அதை திராட்சை ரசமா மாத்துறாரு. இதுதான் முதல் பண்ண அற்புதம். அந்த அற்புதத்தை செய்து அந்த திருமண காரியத்தை அவர் முதல்ல அங்கீகாரம் பண்ணார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். திருமணமானது கிறிஸ்துவுக்கும் வந்திருக்கிற சபைக்கும் பரிசுத்த ஐக்கியத்தை காட்டவும் அது யாவருக்குள்ளே ஒரு மேன்மையான ஒன்றாக இருக்கிறது என்று நீங்க வேத வசனம் கூறுபடி நம்ம நடந்து கொள்ளணும்னு ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. ஆகையால் இதை நீங்க அல்பமாக எண்ணாமல் திருமணம் ஏற்பாடு பண்ணப்பட்ட காரியங்களை மனதில் வைத்து கொண்டு பய பக்தியோடும் விவேகத்தோடும் தெளிந்த புத்தியோடும் தேவ பயத்தோடும் திருமணம் செய்ய வேண்டும் என்று இவாஞ்சலிஸ்ட் டாக்டர் சுமிதா சொல்றேன். இந்த காரியம் அல்பமான காரியம் இல்லை. அது மனசுல வச்சுக்கங்க. தேவனிடத்துல பரிசுத்த ஸ்தலத்துல நீங்க இங்க 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இதுதான் விவாகம். தேவ நாம மகிமைக்கென்று பிள்ளைகளை பெற வேண்டும். திருமணம் காரியம்ன்றது சந்ததிகள் உருவாக்குறதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த திருமண காரியத்தை ஆசீர்வாதம் பண்றாரு. தேவ சந்ததிகளை உருவாக்கணும். மலாக்கி 2:15 இந்த வசனத்தின்படி தேவ நாம மகிமைக்காக பிள்ளைகளை பெற்று அவர்களை கர்த்தருக்கு ஏற்ற பயபக்தியிலும் அறிவிலும் அன்பிலும் வளர்க்கவும் வாழ்விலும் தாழ்விலும் கணவன் மனைவி என்னும் உறவால ஒருமித்து வாழ பிறர் ஒருமித்து வாழணும். அன்பாகவும் இருக்கணும், ஆதரவாகவும் இருக்கணும், பராமரிப்பாகவும் பாதுகாப்பாகவும் நீங்க இருக்கணும். இதுதான் அவரோட அந்த திருமண காரியத்துல தேவனால ஏற்பட்ட கொண்டு இருக்கிற ஒரு விஷயத்துல நீங்க 2 பேரும் அனுசரிச்சு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கணும். ஆதரவு, பராமரிப்பு, பாதுகாப்பு, அது எல்லாமே ரெஸ்பெக்ட் ஈச் அதர்.
எல்லாமே இருக்கணும். அன்பு, பாசம் எல்லாமே இருக்கணும். ஏன்னா இந்த காரியம் தேவனால நடத்தப்படுகிற ஒரு புனிதமான ஒரு பந்தம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே ஒன்றாக இணையும்படி இவங்க 2 பேர் நடுவுல வந்திருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் நடுவுல நம்ம எல்லாரும் இங்க வந்து இருக்கிறோம். ஆகையால் இவர்கள் ஒருவரோட ஒருவர் ஒளிந்திருக்கிற ஒழுங்கின்படி சேரக்கூடாத, இந்த ஒழுங்கின்படி இவங்க 2 பேரும் சேரக்கூடாத ஏதாவது ஒரு காரணம், நியாயமான காரணம் யாராவது சொல்ல வேண்டும் என்றால் இப்பொழுது நீங்க தெரியப்படுத்தல. இவங்க 2 பேரும் சேரக்கூடாதுன்னு யாருக்காவது நியாயமான காரணங்கள் இருந்தா இப்போது நீங்க சொல்லலாம். சொல்லாவிட்டா இதுக்கப்புறம் யாரும் சொல்லவே கூடாது. யாராவது இருக்கிறீங்களா? இவங்க 2 பேரும் சேரக்கூடாதுன்றது குறித்து யாருக்காவது எண்ணம் இருந்தா இப்பவே சொல்லுங்க. அப்படி சொல்லாவிட்டா இதுக்கப்புறம் யாருமே சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இருவரும் ஒழுங்கின்படி திருமணத்துல உங்க 2 பேருக்கும் சம்பந்தம் இருக்கா? ஓ, இருக்கு. உனக்குமா? ஓகே. அப்படி இல்லைன்னா இப்பவே சொல்லிடுங்க. இது அதுக்கப்புறம் சொல்லக்கூடாது நீங்களும். ஹல்லேலூயா. உடன்படிக்கையின் வாக்குறுதியை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளுவோம். அபிலாஷ், நான் சொல்ற மாதிரி நீங்க சொல்லுங்க. அபிலாஷ் ஆகிய நான், விக்கி ஆகிய உன்னை பரிசுத்த விவாகத்தில் இணைக்கும்படுவதற்கு தடையான நியாயமான காரணம் ஒன்றும் இல்லை என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஷர்மிளா, இப்ப நீங்க சொல்லணும். விக்கி ஆகிய நான் விக்கி ஆகிய நான் அபி ஆகிய உன்னை பரிசுத்த விவாகத்திலே இணைக்கும்படுவதற்கு தடையான நியாயமான காரணம் ஒன்றும் இல்லை என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். அபி ஆகிய நீர் தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமணம் நிலையில் ஒருமித்து வாழ மணமகள் உமக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் இவரை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் வரைக்கும் இவருக்கே பிறர் முகம் பார்க்காம இவருக்கே கணவனாக இருப்பீரா? சத்தமா சொல்லுங்க, எல்லாருக்கும் கேட்கட்டும். ஹல்லேலூயா. விக்கி ஆகிய நீர் தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமணத்தில் நிலைத்து இருக்க ஒருமித்து வாழ இவரை உமக்கு விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு இவருக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து சுகத்திலும் துக்கத்திலும் இவரை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் கடைசி வரைக்கும் நீ பிறர் முகம் பார்க்காம இவருக்கே மனைவியாக இருப்பீரா? இருப்பேன். ஓகே. இவங்க 2 பேரு வந்து திருமண பந்தத்தில் இணையும்படியாக செய்த அப்பா நீங்க வாங்க, சிஸ்டர் நீங்க வாங்க, பெண்ணோட நீங்க நெல்லுமா. 2 பேரும் நெல்லுங்க. பெண்ணோட வலது கையை பிடித்து தம்பி பாய் வரணுமா, நீங்க வந்து கொடுங்க.
அவங்களோட ரைட் ஹேண்ட் பிடிச்சி தம்பி கையில் நீங்கள் தான் கொடுக்கணும். ஷர்மிலாவோட ரைட் ஹேண்ட் பிடிச்சி கையில் அப்படியே பிடிச்சிருங்க. இப்போ நீங்க உங்க கையை இப்படி திருப்புங்க. உங்க வலது கையை அவங்க இப்படி நீங்க டவுன் ஆகட்டும். இப்போ அவங்கள பார்த்து நீங்க மைக்ல பேசுங்க, சொல்லுங்க, நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. இங்கே கூடி இருக்கும் யாவருக்கும் சாட்சியாக நிற்கும் அபியாகிய நான் விக்கியாகிய உன்னை இன்று முதல் எனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவு உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். ஆமென். நீங்க அப்படியே திருப்புங்க உங்க வலது கை. எஸ், இப்ப நீங்க சொல்லமா. இங்கே கூடி இருக்கும் யாவருக்கும் சாட்சியாக நிற்கும் விக்கியாகிய நான் அபியாகிய உன்னை இன்று முதல் எனது விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவுக்கு உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். இப்ப நீங்க அப்படியே திருப்புங்க. எஸ், மைக்கு கொடுங்க அவங்க கையில. நான் உன்னை திருமணம் செய்வதற்கு அடையாளமாக உன் கையை பிடித்து உன்னை என் விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு என் சரீரத்தினாலும் உன்னை மேன்மைப்படுத்தி எனக்கு உண்டான உலக சம்பத்துக்கள் அனைத்தையும் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன். பிதா குமரன் பரிசுத்தாவின் பேரினாலே ஆமீன். இப்ப நீ சொல்லுமா. நான் உன்னை திருமணம் செய்வதற்கு அடையாளமாக உன் கையை பிடித்து உன்னை என் விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு என் சரீரத்தினாலும் உன்னை மேன்மைப்படுத்தி எனக்கு உண்டான உலக சம்பத்துகள் அனைத்தையும் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன். பிதா குமரன் பரிசுத்தாவின் பேரினாலே ஆமென். ரிங் எடுத்துக்கங்க. வாக்கியம் மைக் அவங்க கையில் கொடுங்க. நான் உன்னை திருமணம் செய்வதற்கு அடையாளமாக உன் கையை பிடித்து இந்த மோதிரத்தை என்னுடைய நம்பிக்கைக்கும் நிலையான அன்புக்கும்
நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த மோதிரத்தை உனக்கு அணிவிக்கிறேன். என்னை நீ உள்ளத்தாலும் என்னுடைய உள்ளத்தாலும் உடலாலும் உன்னை கனப்படுத்தி என் உலக சம்பத்துக்கள் அத்தனையும் உம்மோடு பங்கிடுகிறேன். மோதிரம் போடுங்க. கை தட்டுங்க. கை பிடிச்சுக்கணும் 2 பேரும். வலது கை நீ சொன்னமா உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்புக்கும் அடையாளமாக அவர் முகத்தை பார்த்து பேசினோம். இந்த மோதிரத்தை நீர் எனக்கு அணிவித்ததை மனதார நான் ஏற்றுக்கொள்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேரினாலே ஆமென். ஹல்லேலூயா. கை கட்டி நீங்க உங்க 2 பேருக்கும் நான் சொல்றேன், பரிசுத்த விவாகம் நிலையில் ஒருமித்து வாழ சம்மதித்து தேவ சந்நிதியில நீங்க 2 பேரும் இந்த சபைக்கு முன்பதாக, தேவ சமூகத்துக்கு முன்பதாக, தேவனுக்கு முன்பதாக அறிக்கையிட்டு ஒருத்தருக்கு ஒருவர் வாக்கு கொடுத்து உறுதி நீங்க கொடுத்ததுனால அதுக்கு அடையாளமாக கையை பிடித்து நீங்க 2 பேரும் அறிவித்ததை பார்த்து நாங்கள் எல்லோரும் அதை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இவர்கள் இருவரும் கணவன் மனைவியாக இன்று முதல் இவங்க வாழ போறாங்க. கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேரினாலே நான் அறிவிக்கிறேன், தேவன் இணைத்ததை மனிதன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்காக காக்க கடவர். கர்த்தர் அவருடைய திருமுகத்தை உங்கள் மேல பிரகாச பண்ணி உங்கள் மேல கிருபையாக இருக்க கடவர். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உட்காருங்க. Praise the Lord. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த திருமண காரியத்தை இறைவன் உங்களுக்கு அங்கீகாரம் பண்ணி இருக்கிறாரு. பாய் சைட் நீங்க இருக்கிறீங்க இல்லையா, நீங்க வாங்க பிரதர். நீங்க சைன் போடணும். அவங்க இங்க நிக்கிறியாப்பா?
ஆமா. எல்லாரும் எழுந்து நின்று நம்ம ஜெபத்தில் ஆயத்தமாகவும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி ராஜா. இந்த நல்ல திருமண காரியத்தை ஆண்டவரே நீங்க நடத்தி வைத்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற மணமகனையும் மணமகளையும் ஆண்டவரே நீங்க அங்கீகாரம் கொடுத்து கணவன் மனைவி என்ற ஒரு புனிதமான ஒரு பந்தத்துக்குள்ள நீங்க இணையும்படியாக செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. இவங்க 2 பேர் நடுவில் எந்த ஒரு மனஸ்தாபமும் கசப்பும் கோபமும் வராதபடி ஆண்டவரே நீங்க தாப்பா பொறுப்பெடுத்து கொள்ளணும். அதுக்காக நான் ஜெபிக்கிறேனப்பா. இவங்க 2 பேர் நடுவில் எந்த ஒரு பிரிவினை வராதபடி நீர் காத்து கொள்ளுங்கள் ராஜா. இந்த திருமணம் காரியம் ஆண்டவரே நிலைத்து நிற்கணும், இந்த பந்தம் நிலைத்து நிற்கணும். இவங்க 2 பேரும் ஆண்டவரே தன்னோட திருமண வாழ்க்கையில வெற்றி பெற்று ஜீவாத்ம தண்ணியும் ஜீவ விருட்ச கனியும் குடிக்கவும் புசிக்கவும் ஆண்டவரே நீங்க தாப்பா உதவி செய்யணும். அதற்காக நான் ஜெபிக்கிறேனப்பா. குழந்தை செல்வங்களை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கணும், தேவ சந்ததிகளை நீர் உருவாக்கணும் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேனப்பா. விசேஷமாக இந்த பிள்ளைகளை வாழ்த்த வந்திருக்கிற சொந்த பந்தங்கள் அத்தனை பேரும் நீங்க ஒவ்வொருத்தரையும் பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் ராஜா, ஆசீர்வதிக்கணும் தகப்பனே. அதுக்காக நான் ஜெபிக்கிறேனப்பா. ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற உணவை நீங்க ஆசீர்வதிக்கணும். அதில் ஆண்டவரே கலந்திருக்கிற பொருட்கள் நீங்க ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. அந்த உணவை செய்த கரங்களையும் அந்த குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்கணும். விசேஷமாக அந்த உணவை சாப்பிடுற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிக்கணும் தகப்பனே. அதுக்காக நான் ஜெபிக்கிறேனப்பா. அந்த உணவுல நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும் சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே தொடர்ந்து மணமகனுக்கிட்டையும் மணமகளையும் நான் வருகிறேன் ராஜா. இவங்க 2 பேரும் ஆண்டவரே குடும்ப வாழ்க்கையில ஆண்டவரே நடத்துறக்குள்ள ஆண்டவரே நீங்க தாப்பா தலைவனாக இருந்து குடும்ப தலைவனாக இருந்து நீங்க வழி நடத்தணும் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே இவங்களோட வாழ்க்கையிலும் சரி உள்ளத்திலும் சரி குடும்பத்திலும் சரி உங்களுக்கு தாப்பா முதலிடம் முதல் ஸ்தானத்தை கொடுத்து ஆண்டவரே நீங்க இவங்க நடத்துவாங்க ராஜா. அதுக்காக ஆண்டவரே நீங்க கூட இருந்து உதவி செய்யணும் சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே வானத்திலும் பூமியிலும் ஆண்டவரே இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த பிள்ளைகள் கொடுத்து ஆசீர்வதிக்கணும் ராஜா. என்னென்ன காரியங்கள் தேவை இருக்குதோ ஆண்டவரே என்னென்ன குறைகள் இருக்கோ அதெல்லாம் நிறைவாக மாத்தி ஆண்டவரே நீங்க தாப்பா வழி நடத்தணும். அதுக்காக நான் ஜெபிக்கிறேனப்பா. தேங்க்யூ ஜீசஸ். என்னை இந்த காரியத்துக்கு நீர் பயன்படுத்தினதுக்காக உமக்கு கொடான கோடி நன்றி அப்பா, நன்றி ராஜா. இந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்தணும் சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் உன்னை ஆசீர்வாதம் செய்கின்றார், பிரியமாக ஆசீர்வாதம் செய்கின்றார். கர்த்தர் உன்னை ஆசீர்வாதம் செய்கின்றார், பிரியமாக ஆசீர்வாதம் செய்கின்றார். உன்னிடத்தில் நட்சத்திரம் உதிக்கும், செங்கோல் ஒன்று உன்னிடத்தில் எழும்பும். உன்னிடத்தில் நட்சத்திரம் உதிக்கும், செங்கோல் ஒன்று உன்னிடத்தில் எழும்பும். ஆறு போல ஆசீர்வாதம் பரவும், தேவன் நட்ட சந்தன மரமே. ஆறு போல ஆசீர்வாதம் பரவும், தேவன் நட்ட சந்தன மரமே. நதியோரம் தோட்டமும் நீயே, கேதுரு மரம் போல் உயர்வாய். நதியோரம் தோட்டமும் நீயே, கேதுரு மரம் போல் உயர்வாய். உந்தன் வழி தோன்றினார் இயேசு, என்றும் அவர் ராஜாதி ராஜா. உந்தன் வழி தோன்றினார் இயேசு, என்றும் அவர் ராஜாதி ராஜா. தாவீதின் வம்சத்தில் பிறந்தார், முடிவில்லா ராஜ்யம் தந்தார். தாவீதின் வம்சத்தில் பிறந்தார், முடிவில்லா ராஜ்யம் தந்தார். யாக்கோபே உன் கூடாரமே அழகு, யாக்கோபே உன் கூடாரமே அழகு.
காண காண அழகு உன் வாசஸ்தலமே, காண காண அழகு உன் வாசஸ்தலமே. இஸ்ரவேலே என்ன ஒரு பேரழகு, ஆஹா பேரழகு, புது பேரழகு. ஹல்லேலூயா. Thank you Jesus. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். பிரேஸ் தி லார்ட். உட்காருங்க. எல்லாரும் உங்களை அன்போடும் வாழ்த்துங்க. அன்பினாலும் உங்களோட ஜபத்தினாலும் பொருட்கள்னாலும் பணத்தினாலும் நீங்க வாழ்த்தலாம். God bless you. Congratulations. நித்திய ஜீவன் பிரேயர் அவர் சார்பில் ஸ்மைல் 3 2 1 ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க 3 2 1 ஓகே சூப்பர். நீங்களும் எந்திங்க உங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து வாங்க. ரெண்டு பேருக்கும் 3 2 1 go. One more. 3 2 1. Okay, last one. 3 2 1. Okay, 3 2 1 go. Okay, one more. 3 2 1 go. Okay. Hey, which game? ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.